जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। अथ मूलश्लोकः। अतार्दयन्तौ तत्सैन्यं वीक्षतौ बलशालिनौ कुम्भं रामोत् अवदीद्बाणैः निकुम्भं चात्मजोरवेः। அப்படிங்க ராவணா ராகவோ அந்தும் கும்பகர்ணஸ்ய புத்திரோச்ச ஞயுங்க்தன்னு பார்த்தோம் இல்லையா. ராமரை, அதாவது ராவணன் ராம லக்ஷ்மணரை ஹந்தும் கொல்வதற்காக கும்பகர்ணஸ்ய புத்திரோச்ச ஞயுங்க்த அப்படிங்கிறத பார்த்தோம். அதன பிறகு அர்த்தயந்தம் பலசாலினௌ தௌ தத் சைன்யம் வீக்ஷ்ய ராமஹ கும்பம் சுக்ரீவஹ நிகும்பம் ச பாணைஹி அவதீத். என்ன அர்த்தம்னாக்கா, ராவணஹா இந்த ராமலக்ஷ்மணால கொல்றதுக்காக கும்பகர்ணனுடைய இரு மகன்கள் இருக்கா, அவளுக்கு கும்பம் நிகும்பம்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய அவ ரெண்டு பேரை அவ எப்பேற்பட்டவாள்னா, அந்த யுத்தத்தில் போர் புரிவதில் பலசாலியாக திகழக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவா அந்த யுத்தத்துக்கு வரா, சைன்யத்தோட வரா. அவ பெரிய சைன்யத்தோட வரக்கூடிய அவள் இருவர்களை பார்க்கிறா. பார்த்துட்டு ராமஹா கும்பம் சுக்ரீவஹா, ராமஹா கும்பம்னு சொல்லக்கூடியவரையும் சுக்ரீவஹா நிகும்பம்னு சொல்லக்கூடியவனும் பாணைஹி அவதீத், அவளுடைய பானங்களால் வீழ்த்தினார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஸ்லோகம் என்ன? அதார்தயந்தௌ தத் சைன்யம் வீக்ஷதௌ பலசாலினௌ கும்பம் ராமோத் அவதீத் பாணைஹி நிகும்பம் சாத்மஜோரவேஹே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பதவிபாகம் பாருங்கோ. அச்ச அர்த்தயந்தௌ தத் சைன்யம் வீக்ஷ்ய தௌ பலசாலினௌ கும்பம் ராமஹ அவதீத் பாணைஹி நிகும்பம் ச ஆத்மஜः ரவேஹே இது பதச்சேதः அथवा பதவிபாகः. அன்வயः அத அர்த்தயந்தௌ பலசாலினோ, இதெல்லாம் அவளுடைய விசேஷணங்கள். அந்த வரக்கூடிய அவள் இருவர்களுடைய விசேஷணமாக இருக்கக்கூடிய தௌ தத் சைன்யம் வீக்ஷிய, அவளால அவ தலைமை ஏற்று வரக்கூடிய அந்த சைன்யங்களை பார்த்த ராமன் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, கும்பம்னு சொல்லக்கூடிய அவரையும் அந்த கும்பகர்ணனுடைய மகன்கள் இவா ரெண்டு பேரும் இல்லையா. கும்பம் ரவேஹே ஆத்மஜஹா நிகும்பம் ச என்ன பண்றா அப்படின்னாக்கா, பாணைஹி அவதீத். ரவேஹே ஆத்மஜஹான கஹா சுக்ரீவஹா, அவர் என்ன பண்றார், நிகும்பம்னு சொல்லக்கூடியவர் அவன் அந்த கும்பகனுடைய அந்த ஒரு மகனை பாணைஹி அவதீத், ரெண்டு பேரும் என்ன பண்றா, அவ ரெண்டு பேரை வீழ்த்துறா. யாரு? கும்ப நிகும்பால ராமன் அண்டு சுக்ரீவன் சொல்லக்கூடிய இவா ரெண்டு பேரும் பானத்தால் அந்த பலம் பொருந்திய அவர்கள் இருவர்களை வீழ்த்தினார்கள், அவதீத் கொன்றார்கள் அப்படிங்கிறதாக அன்வயம். தாத்பரியம் பாருங்கோ. இதற்கு முன் ஸ்லோகத்துல ராவணஹா ராகவௌ அந்தும் கும்பகர்ணஸ்ய புத்திரோச்ச ஞயுங்க்த, அதுதான் நம்ம என்ன பார்த்தோம் அந்த ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி. ராவண கபிபிர்தக்தாம் புரீம் வீக்ஷ்ய ருஷான்விதஹ ஞயுங்க்த கும்பகர்ணஸ்ய புத்ரௌ ஹந்தும் ச ராகவன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் இது. அதார்தயந்தௌ தத் சைன்யம் வீக்ஷதௌ பலசாலினௌ கும்பம் ராமோ அவதீத் பாணைஹி நிகும்பம் சாத்மஜோ ரவேஹே. ரவேஹே ஆத்மஜஹா கஹா சுக்ரீவஹா, அவராலும் அந்த நிகும்பம் சொல்லக்கூடியவனும் ராமரால் கும்பம்னு சொல்லக்கூடியவனையும் அவதீத் எதால் பாணைஹி அந்த அம்புகளால் வீழ்த்தினார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருந்துருக்கு. அதாவது அந்த ஸ்லோகத்தினுடைய இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். கீழே இருக்கு பாருங்க. வியாக்கரணம் சந்திஹி அத பிளஸ் அர்த்தயந்தௌ அதார்த்தயந்தௌ சவர்ண தீர்க்க சந்திஹி ராமஹா பிளஸ் அவதீத், ராமஹா பிளஸ் அவதீத் விசர்க உகாரஹ பூர்வரூப சந்திஹி அவதீத் பிளஸ் பாணைஹி ஜஸ்வ சந்திஹி ச பிளஸ் ஆத்மஜஹ சவர்ண தீர்க்க சந்திஹி ஆத்மஜஹ பிளஸ் ரவேஹே விசர்க உகாரஹ கிருதந்தாக பாருங்க. வீக்ஷ்ய வி ஈக்ஷ்ய திருஷ் அதேதான். ல்யப் பிரத்யய கும்பஹ நிகும்பஹ கும்பகர்ணஸ்ய புத்ரௌ ரவேஹே ஆத்மஜஹ கஹ சுக்ரீவஹா. அப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு.
இப்போ ஆர்டர் கரெக்டா வந்துருது இல்லையா? இன்னும் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப தொடரலாம் இல்லையா அடுத்த ஸ்லோகத்தை? தாசன் நான் அதுல இருந்து எடிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டு இதுல இருந்து நான் ரெக்கார்டிங் போடும்போது எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது நாம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, இப்ப கரெக்டா கண்டினியூவேஷன் கரெக்டா இருக்கா? ததா கராத்மஜம் தேன ராவணேன பிரச்சோதிதம் பீடயந்தம் கபின்பானைः ஜகானாஸ்திரேண ராகவः. பதச்சேதः ததः கராத்மஜம் தேன ராவணேன பிரச்சோதிதம் பீடயந்தம் கபின் பானைः ஜகான அஸ்திரேண ராகவः இது பதச்சேதः அथवा பதவிபாகः. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ததகான பிறகு, எதன் பிறகு? போன ஸ்லோகத்துல என்ன நடந்தது? அந்த கும்பம் நிகும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகர்ணனுடைய 2 மகன்களை ராமன் மற்றும் சுக்ரீவன் அவளை வதம் செய்த பிறகு ததா கராத்மஜம். இப்ப கரன் ஒரு ராட்சசன் அங்க பார்த்தோம் ஆரம்பிக்கும் போது இல்லையா? நம்ம ராமாயணம் ஆரம்பிக்கும் போது கரண் திரிஷிரன் தூஷணம் செய்வன் அங்க பார்த்தோம். அவனுடைய ஆத்மஜம்னா மகன். அவன் என்ன பண்றான்? அவன் நிறைய பேர் இருக்கா பாருங்க. இப்போ ஒரு யுத்தம்னு வந்துட்டா நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம், பாவம் இல்லையா ராமர், அது வந்துட்டே இருக்கா பாருங்க. எவ்வளவு பேர் தான் அவ வந்து வீழ்த்த முடியும்? எப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயத்த ராமர் இதுவா பண்ணிருக்காரு பாருங்க. என்ன பொறுமை வேணும் இல்ல, எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். ஒத்தனை இது பண்ண அதோட முடிஞ்சிருந்தா இல்லாம வந்துட்டே இருக்கா பாருங்க. கராத்மஜம், கரன்னு சொல்லக்கூடியவனுடைய ஆத்மஜம். அவன் என்ன பண்றான்? ராவணன் அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஓ, யாரெல்லாம் இருக்காளோ தன்னை சுத்தி அவ எல்லாரையும் ஒவ்வொருத்தரா நியுக்தனா அவளை அந்த விஷயத்தை பண்ணும்படியாக கட்டளையிடுவது. வேற வழியில ராஜா சொன்னா போய் தானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கா. அந்த கும்பம் நிகும்பம் அவ 2 பேரும் அவ விழுந்த பிறகு கராத்மஜம் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவன் ராவணேன பிரச்சோதிதம், அதாவது தூண்டப்பட்டவனாக டைரக்ஷன் கொடுக்கிறது. பிரச்சோதித்தம் அவன் அடுத்தது போகும்படியாக செய்யறது இல்லையா, அனுப்புறது. இப்படி கரஸ்ய ஆத்மஜா தம் கராத்மஜம், அவன் என்ன பண்றான்? அப்ப அவனை பிரச்சோதிதம் சென்ன அனுப்புறது, தூண்டி விட்டு டைரக்ஷன் இந்த இதுல போ அப்படின்னு அனுப்புறது. அப்படி அவன் என்ன பண்றான் வந்து அப்படின்னாக்கா, பீடயந்தம் கபின்னு பானைஹி, அவன் நிறைய, கபின்னா யாரு? குரங்குகளை வானர சைன்யங்களை நிறைய அவளுக்கு துன்புறுத்தின்னு இருக்கான் பானங்களால. அப்பேற்பட்ட அந்த கராத்மஜன் சொல்லக்கூடிய அவனை ஜகான, அவனையும் வீழ்த்துறார். யாரு? ராகவஹா. எதனால்? அஸ்திரேன. ததா தேன ராவணேன பிரச்சோதிதம் அந்த கராத்மஜம் கபின்னு பானைஹி பீடயந்தம், அவன் நிறைய அந்த யுத்தத்துக்கு வந்த அவன் நிறைய பேரை இது பண்ணுவான் இல்லையா, போர்ல வீழ்த்துவான் இல்லையா? அந்த மாதிரி கபின்னு நிறைய வானர கூட்டங்களை அவன் பானத்தால வீழ்த்துறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கராத்மஜம், அந்த கராத்மஜனை, கரனுடைய மகனாக இருக்கக்கூடியவனை ராகவஹா ராமஹா அஸ்திரேன ஜகான, தன்னுடைய அஸ்திரத்தால் அவனை வீழ்த்தினார். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருந்துருக்கு இல்லையா? ஸ்லோகம் என்ன? ததக்கராத்மஜம் தேன ராவணேன பிரச்சோதிதம் பீடயந்தம் கபின்பானைஹி ஜகானாஸ்திரேன ராகவஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் அன்பயம். இப்போ அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமஹா கும்பம் சுக்ரீவஹா நிகும்பம் ச பானைஹி அவதீத்துன்னு அதற்கு முன்னாடி ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி கொடுத்துதான் இந்த தாத்பரியத்தை கொடுத்துட்டே வரா, நமக்கு புரியணுங்கிறதுக்காக. ததஹா, அந்த 2 பேரை வீழ்த்திய பிறகு, தேன ராவணனேன பிரச்சோதிதம், அந்த ராவணனால் அனுப்பப்பட்ட யாரு? கராத்மஜம், அவனை கபின்னு பானைஹி பீடயந்தம், நிறைய பேரால துன்புறுத்துறான். அவனுக்கு மகரக்ஷம்னு பேர். கராத்மஜம்னு சொல்லக்கூடியவனுக்கு என்ன பேரு? மகரக்ஷம் அப்படிங்கிற பெயரை உடைய கராத்மஜம், கரன்று சொல்லக்கூடியவனுடைய மகன், அவனுக்கு என்ன பேரு? மகரக்ஷம்னு பேர். அவனை ராகவஹா அஸ்திரேன ஜகான, வியாக்கரணம் சந்திஹி, ஜகான பிளஸ் அஸ்திரேன ஜகானாஸ்திரேன சவர்ண தீர்க்க சந்திஹி. சமாசஹ
கராத்மஜः கரஸ்ய ஆத்மஜः சஷ்டி தத்புருஷः தம் கராத்மஜம். கராத்மஜஹான யாரு? அவன் பேரு மகரக்ஷஹான்னு பேரு. அவனை ராகவஹா ராமஹா என்ன பண்ணார் அப்படின்னா ஜெகான வீழ்த்தினார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் மற்றும் அதனுடைய வியாக்கரண விசேஷங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது இதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்லோகம் என்ன பாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ததசந்தப்த ஹிருதயோ ராவணோ யுத்த துர்மதம் பிரச்சோதயாமாச சுதம் யுத்தே ஹந்தும் சராகவௌ. ததசந்தப்த ஹிருதயே ராவணோ யுத்த துர்மதம் பிரச்சோதயாமாச சுதம் யுத்தே ஹந்தும் சராகவௌ. அதோட விடல. ஏன்னா ராவணனால அனுப்பப்பட்டவா எல்லாமே ராமரால வீழ்த்தப்பட்டுட்டே வரா. அதனால ராவணன் எப்படி இருக்கும் அவனுடைய ஹிருதயம்னாக்கா சந்தப்த ஹிருதயா, அப்படியே அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே எரியறது இல்லையா? அவனுடைய ஹார்ட் அப்படி 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 அப்படின்னா அப்படி ஒரு என்ன சொல்றது, கொழுந்து விட்டு எரியறதுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி அவன் கோபத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டு இருக்கான். அப்படி ஒரு அவனுடைய ஹிருதயமானது அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால சூடாராம். யாரு? ராவணன் இல்லையா? சந்தப்த ஹிருதயா, அப்படியே அவன் ஹிருதயம் கொழுந்து விட்டு எரியறது. என்ன பண்றதுன்னே தெரியல. வாட் நெக்ஸ்ட்? ஏன்னா அனுப்பிச்சுட்டே இருக்கோம், திறமசாரிகளா அனுப்புறோம், அப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியலையே இல்லையா? எல்லாரையும் ராமர் வீழ்த்திடுறாரு அப்படிங்கிறதுக்கு இப்ப என்ன பண்றாரு பாருங்க, யுத்த துர்மதம் அப்படிங்கிற அடுத்த ஒரு கதாபாத்திரம். அந்த யுத்த துர்மதம் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன். என்ன அர்த்தம்? யுத்தே துர்மதம். அந்த யுத்தம்னு வந்துட்டா அதுல இது வரைக்கும் அவன் தோல்வியே கண்டது கிடையாது. யுத்த துர்மதம், அந்த யுத்தத்தை ஒரு துவம்சம் பண்ணிடுவான் அதுல வரக்கூடிய வாழை. அதனால அவனுக்கு ஸ்பெஷலா பேர் என்ன? யுத்த துர்மதம். யுத்தே துர்மதா யுத்த துர்மதா அப்படின்னா என்ன? இதுவரை போர்ல இவனை எதிர்த்து யாருமே ஜெயிச்சதே கிடையாது. அந்த பேட்டில் ஃபீல்டுல அன்பீட்டன் சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன பேரு? யுத்த துர்மதம்னு பேரு. அப்படி அப்படி மதம் பிடிச்சவன் இல்லையா? அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. இப்ப அவனை அனுப்புறான், போப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த யுத்த துர்மதம் சொல்லக்கூடிய அவனை என்ன பண்றான்? அனுப்பிச்சு வைக்கிறான். பிரச்சோதயாமாச யுத்தே. எதுக்கு அனுப்புறான்? யுத்தத்தில் போய் நீ யுத்தம் புரி. சரி, யார் அங்க வதம் பண்ணணும்? ராகவௌ அந்தும். ராகவனா யாரு? ராமலக்ஷ்மணௌ. அவள அந்தும். அந்தும்னா என்ன? கொல்வதற்காக, வீழ்த்துவதற்காக இந்த யுத்த துர்மதன் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு ராட்சசனை ராவணன் எப்படிப்பட்ட ராவணனா இருந்திருக்கான்? சந்தப்த ஹிருதயா. அவனால அப்படி பொறுத்துக்க முடியல. அப்படி ஒரு கோபம் அவனுக்குள்ள, அவனுடைய சொல்லுவால இதயமே பத்திண்டு எரியிடுது அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராவணன் யுத்த துர்மதன் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை, அந்த யுத்த துர்மதம் என்ன அர்த்தம்? யுத்தே துர்மதா யுத்த துர்மதா. இது வரைக்கும் அவனை எதிர்த்து யாருமே ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. அப்பேற்பட்டவன் அனுப்புறார். பதவிபாக ததா சந்தப்த ஹிருதய ராவணः யுத்த துர்மதம் பிரச்சோதயாமாச சுதம் யுத்தே அந்தும் சஹ ராகவௌ. என்ன அன்பையா? ததா சஹ சந்தப்த ஹிருதய ராவணः யுத்தே ராகவௌ அந்தும் யுத்த துர்மதம் சுதம். அந்த அவனது மகன் சுதான், இந்த யுத்தத்தில் இதுவரை வீழ்த்த முடியாத ஒரு ராட்சசன், அவனுக்கு ஒரு மகன் இருக்கு, அவனை அனுப்புறா சுதம். பிரச்சோதயாமாச அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயம். எல்லாரையும் அனுப்புறான், ஒத்தரையும் விடல. அவனை சுத்தி யார் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவனையும் சரி, அவளுடைய மகன்களாகட்டும் அவளையும் சரி என்ன பண்ணிட்டு இருக்கான்? தொடர்ந்து நியுங்க அனுப்பிச்சுட்டே இருக்கான். ராகவஹா கராத்மஜம் அஸ்திரேன ஜகான. இதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல கரன்னு சொல்லக்கூடியவனானே ஆத்மஜம் மகனை என்ன பண்றான்? அஸ்திரேன ஜகான கொண்டுட்டார். ததா சஹா சந்தப்த ஹிருதயா ராவணா. அதனால ரொம்ப ஃபயரா இருக்கான். யாரு அப்படின்னாக்கா ராவணன். அப்படி எரியிறது அவனுடைய மனசு. என்ன பண்றா? ராவணஹா யுத்தே ராமலக்ஷ்மண அந்தும் அந்தும் யுத்த துர்மதம் சுதம். அந்த யுத்த துர்மதனுடைய மகனை பிரச்சோதயாமாச சென்ட் அனுப்புறது. சந்திஹி பாருங்க. ததா பிளஸ் சந்தப்த ஹிருதய விசர்க உகார
संतप्त हृदय प्लस रावण विसर्ग उकार रावण प्लस युद्ध दुर्मतम विसर्ग उकार सह प्लस राघव विसर्ग लोप समास युद्धे दुर्मतः युद्ध दुर्मतः सप्तमी तत्पुरुष तम युद्ध दुर्मतम कृतंताः हंतुम अनुधातु प्लस तुमुन प्रत्ययः இப்படியாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்தபடியா நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. வழக்கமா இன்னைக்கு 3 ஸ்லோகம். ஸோ முன் ஸ்லோகம் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கறதுனால சேர்த்து பார்க்கும்போது 4 ஸ்லோகங்கள் ஆயிடும். பாருங்க. மூல ஸ்லோகா நகரா நிர்யயௌ தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சய மாயாசீதாம் வினிக்ஷிப்ய சர்வேஷாம் மோகனாய வை. நகரா நிர்யயௌ தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சய மாயாசீதாம் வினிக்ஷிப்ய சர்வேஷாம் மோகனாய வை அப்படிங்கிறது ஸ்லோகம். பத விபாகம் என்ன? நகராத் நிர்யயௌ தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சய மாயாசீதாம் வினிக்ஷிப்ய சர்வேஷாம் மோகனாய வை इति पदच्छेदः अथवा पदविभागः. अन्वयः समितिञ्जयः इन्द्रजित् सर्वेषां मोहनाय मायासीतां विनिक्षिप्य வை தூர்ணம் நகராத் நிர்யயௌ. இப்போ இந்திரஜித் மறுபடியும் என்ன பண்றானாக்கா ஒரு சூழ்ச்சி பண்றான். இந்திரஜித்தோட விசேஷனம் என்ன? சமிதிஞ்சயான்னு பேர். இந்திரஜித்தினுடைய விசேஷனம் என்ன? சமிதிஞ்சயா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவன் பல பேட்டில் ஃபீல்ட்ல வெற்றி பெற்றவன் அர்த்தம். சமிதிஞ்சயனா நிறைய பேட்டில் ஃபீல்ட்ல யுத்த களத்தில் வெற்றியை அடைந்தவன். அப்பேற்பட்ட இந்திரஜித் இப்ப என்ன பண்றான்? சர்வேஷாம் மோகனாய மாயா சீதா வினிக்ஷிப்ய சீதை மாறியே ஒரு தோற்றம், அப்படி ஒரு உருவத்தை காண்பிக்கிறான். சீதை சீதை கிடையாது ஆக்சுவலா, அது மாயா சீதா. எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்கா எல்லாருடைய பார்வையும் திசை திருப்பலாம் பாருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நகரத்தை விட்டு வெளியில் வரும்படியாக செய்யறான். ஒரு மாயை சீதை மாதிரியான ஒரு தோற்றத்தில் ஒரு உருவத்தை என்ன பண்றான் அப்படின்னாக்கா அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான். ஆனா அது சீதை கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பா, ஓ சீதையே வந்து அழைச்சிட்டு போறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவா, அவருடைய அட்டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் ஒரு பிரமையானது ஏற்படும். அதுதான் மாயா சீதா வினிக்ஷிப்ய வை தூர்ணம் நகராத்து நிர்யயோ. யார் இது? இந்திரஜித் இந்த வேலையை பண்றான் இல்லையா? அவனுக்கு என்ன பேரு? சமிதிஞ்சயான்னு பேரு. இப்போ ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒரு சீதை, ஆனா அது சீதை கிடையாது. என்ன பண்றான் அப்படின்னாக்கா ஒரு மோகனாய ஒரு 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 கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றான். அப்படி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி எல்லாருடைய திசை என்ன பண்றானாக்கா தூர்ணம்னா குயிக்கா, தூர்ணம்னா குயிக்லி, டக்குன்னு சடனா நம்ம கூட ஒரு பிரமை ஏற்படாதா? யாராவது நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், இடையில நம்ம கவனத்தை பண்ணக்கூடிய பேட்டில் ஃபீல்ட்ல அந்த யுத்தத்தை நம்ம சரிவர புரியக்கூடாது, அவளை திசை திருப்பணுங்கிறதுக்காக என்ன பண்றான், ஒரு பொம்மை மாதிரி ஒரு சீதை மாதிரி ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ணி அவ கவனத்தெல்லாம் திசை திருப்பி அதுவும் குயிக்கா எதுக்காக ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்றான். அந்த மாதிரி தூர்ணம்னா குயிக்கா நகராத்து நிர்யயோ, அந்த நகரத்தை விட்டு வெளியில போறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இருக்கு. ஸோ தாத்பரியம் பார்த்தா நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க. தாத்பரியம் சமிதிஞ்சயா இந்திரஜித் சர்வேஷாம் மோகனாய. மோகனம்னா என்ன சொல்றாங்க? ஒரு 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 குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு பேர் மோகனாயன. மாயா சீதா வினிக்ஷிப்ய வை தூர்ணம் நகராது நிர்யயோ. அந்த நகரத்தை விட்டு போறா, வெளியில போறான் இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா ஒரு அவளை பின்தொடர்ந்து ஒரு போவா இல்லையா? ஐயோ சீத்தை அழைச்சின்னு போறான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனை மாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலையை அவன் செய்தான். யார் செய்ததுனாக்கா இந்திரஜித் அவன் செய்தான். சந்திஹி நகராத் பிளஸ் நிர்யயோ அனுநாசிக சந்திஹி கிருதந்தாக வினிக்ஷிப்ய வி பிளஸ் நீ பிளஸ் க்ஷிப் பிளஸ் யப் வினிக்ஷிப்ய சீதை மாதிரியான ஒரு தோற்றத்தை செய்து ஆகாரத்தை உண்டு பண்ணி ஒரு ஸ்டாச்சுவை கொண்டு வந்து அவளுக்கு பிரமையை ஏற்படுத்துறான் இல்லையா? இப்படியான ஒரு விஷயமானது நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த
ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இப்படியாக இன்றைய தினம் நம்ம 4 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? அதார்தயந்தௌ தத் சைன்யம் வீக்ஷ்யதௌ பலசாலினௌ கும்பம் ராமோ அவதீத் பானைஹி நிகும்பம் சாத்மஜோ ரவேஹி ததக்கராத்மஜம் தேன ராவணேன பிரச்சோதிதம் பீடயந்தம் கபின்பானைஹி ஜகானாஸ்திரேண ராகவஹ ததசந்தப்த ஹிருதயோ ராவணோ யுத்த துர்மதம் பிரச்சோதயாமாச சுதம் யுத்தேஹந்தும் சராகவௌ நகரான் நிர்யயௌ தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சயः மாயா சீதா மினிக்ஷிப்ய சர்வேஷாம் மோகனாயவை. அப்படிங்கிறது இன்றைய தினம் நம்ம பார்த்த 4 ஸ்லோகங்கள். அதனுடைய பதச்சேதம், அன்வயம், தாத்பரியம், அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்களை பார்த்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதோட நமக்கு யுத்த காண்டம் அப்படிங்கிற ரீதியில எடுத்துட்டோம்னாக்கா 19 ஸ்லோகங்கள் பூர்த்தியாக பார்த்துருக்கோம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லயும் இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சரியா? டோட்டலி இப்போ 140 ஆயிடுதா? கரெக்டா இருக்காது? 141 சுவாமி. சரி, ஓகே, பரவாயில்ல. அது நான் என்ன பண்ண நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடும்போது 142ல இருந்து நான் அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அது அப்போ 20ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா ஆமா. தாசன் 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 சுவாமி. ధన్యవాదాలు. దాసన్. ధన్యవాదాः స్వామి. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు స్వామి.